எந்த மந்திரவாதி சொன்னாலும், எந்த தந்திரவாதி சொன்னாலும், எந்த குறி சொல்றவங்க சொன்னாலும், கர்த்தர் நம்ம பக்கத்துல இருக்கிற வரைக்கும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும், ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும், நாம கர்த்தரை மறந்தாலும் இல்லையா, சில வேளை நாம சிச்சுவேஷன் வரும்போது கர்த்தரை மறக்கலாம், சில வேளை நம்முடைய சூழ்நிலை வரும்போது நாம கர்த்தரை மறக்கலாம், சில வேளை நம்ம கர்த்தரை மறந்துட்டு பாவமான வாழ்க்கையில அப்படியே போலாம். ஒரு விஷயம் கர்த்தரை மறந்துட்டு அப்படியே பாவமான வாழ்க்கையில போலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாய் நம்ம மேல கவனம் வச்சிருக்கிறவனையும், நம்முடைய தகப்பன் நம்ம மேல கவனம் வச்சிருக்கிறவனையும், ஒரு புருஷன் ஒரு மனைவி மேல கவனம் வச்சிருக்கிறவனையும், ஒரு மனைவி புருஷன் மேல கவனம் வச்சிருக்கிறவனையும் படைத்த கர்த்தர் ஒரு நாளும் ஒரு பகலினை மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. கர்த்தர் எப்படிப்பட்ட சொன்னா, பகைவனுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசலை திறந்து, பகைவனுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து, நான் என் ஜனத்திற்காக இருக்கிறேன், நான் என் பிள்ளைக்காக இருக்கிறேன், குடும்பம் இல்லைனாலும், கோத்திரம் இல்லைனாலும், பணம் இல்லைனாலும், சொத்து இல்லைனாலும், சொந்த பந்தங்கள் இல்லைனாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அடைத்த அந்த ஜனத்தின் மத்தியில, அடைப்பட்ட இடத்துல, நிறுத்தி வச்சிருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நிறுத்தி வைக்க அல்ல, இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வச்சிருக்கிற, ஒரு மனுஷனோ அதை பூட்ட முடியாது.